வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 10-12 முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 5-6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போது இதில் பவுடர் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையெல்லாம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முட்டை குருமா ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.